ஹை லேர்னர்ஸ். நான் இந்த காய்கறி வாங்கினேன். இது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 500 ரூபாய் இருக்கும். நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். அந்த ட்ரெஸ் 400 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதாவது கரெக்டான ரேட்டோ இல்ல கரெக்டான குவான்டிட்டியோ. இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூம்ல ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தோராயமாக ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷ்ல ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்லலாம், அதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா ஒரு அட்வர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேச போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஃப்லி அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி ரஃப்லி இட் மே பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரஃப்லி இட் இஸ் 500 rupees. ரஃப்லி இது இவ்வளவு ரேட் இருக்கலாம். அப்போ ரஃப்லி அப்ராக்சிமேட்லி ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். அண்ட் இதை நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ரஃப்லிக்கு இன்ஸ்டடா சில இடத்துல நம்மளால அப்ராக்சிமேட்லியும் யூஸ் பண்ணி பேச முடியும். இதை பத்தின ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.